நீங்கள் இது வரைக்கும் எஸ்எம்ஆர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிட்டீங்கன்னா வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாரியில் வந்து குஞ்சம் வந்து ரெடிமேட் குஞ்சம் வந்து எப்படி வைக்கலாம், எப்படி வச்சு தைக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து குஞ்சம் வந்து நம்ம வந்து வீட்டிலேயே வந்து கையாலேயே வந்து தைக்கிறது எப்படி வந்து குஞ்சம் வந்து கட்டலாம் அப்படின்ற வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிருக்கோம். 3 மாடல்ஸ் வந்து பேசிக் மாடல் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க நம்ம வீடியோஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ரெடிமேட் குஞ்சம். திடீர்னு ஒரு எமர்ஜென்சியில் வந்து ஒரு ஃபங்க்ஷனுங்கிறதுனால வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்போது கையால் நம்ம வந்து குஞ்சம் வச்சுக்கிட்டு இருந்தால் டைம் ஆகும் அப்படின்றதுனால வந்து நான் இதுக்கு வந்து இந்த பட்டு சாரிக்கு வந்து ரெடிமேட் குஞ்சம் வாங்கி வச்சுருக்கேன். அதை தான் வந்து இந்த பட்டு சாரியில் வந்து வச்சு தைக்க போகிறேன். இதே மாதிரி வந்து ரெடிமேட் குஞ்சம் வந்து நமக்கு கடையில் கிடைக்கும். 1 மீட்டர் 1.25 மீட்டர் கிட்ட இருக்கும். இதை வந்து நமக்கு சாரியோடைய முந்தானை பகுதியில் வந்து ஃபுல்லாமே வந்து நமக்கு வச்சு தைக்கிறதுக்கு கரெக்டாக வரும். இந்த ரெடிமேட் குஞ்சம் வந்து வாங்கிக்கணும். அது வந்து நமக்கு வந்து 100 ருபீஸ்க்குள்ளே தான் வரும். எப்படி இருக்குன்னு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கேன். இது வந்து பட்டு சாரீ அப்படின்றதுனால வந்து நான் கோல்டன் கலர் வாங்கியிருக்கேன். உங்கள் சாரீக்கு மேட்சான கலரில் வந்து நீங்கள் வந்து என்ன கலர் வேணுமோ அது வாங்கிக்கோங்க. நிறைய கலர்ஸில் வந்து கிடைக்கி இதே மாதிரி கொஞ்சம் ரெட்டு, க்ரீன், எல்லோ உங்கள் சாரீக்கு மேட்ச் கலரில் நீங்கள் வாங்கிக்கோங்க. இது நல்ல கோல்டன் கலர். இதைத்தான் வந்து நான் இப்போ பட்டு சாரியில் வச்சு வந்து தைச்சி காமிக்க போகிறேன். பட்டு சாரியில் நம்ம இதே வந்து நம்ம கைட்டும் தைக்கலாம், ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்றதுனால வந்து இது வந்து உடனே இந்த சாரீ ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால வந்து நான் இப்போ ரெடிமேட் குஞ்சம் வச்சு தைச்சி காமிக்க போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த ஓரத்தில் வந்து மடக்கி வச்சு தைக்க போகிறோம். ஏன்னா அது நூலெல்லாம் நமக்கு வந்து பிரிஞ்சிடும். அதனால் அந்த ஓரத்தை வந்து லைட்டாக மடக்கிக்கலாம். மடக்கி இதே மாதிரி இந்த இடத்துல வச்சு ஃபஸ்ட்டு தைச்சிக்கலாம். நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியில் வந்து பிரிஞ்சு வராது. கொஞ்சம் கவனமாக தைச்சிக்கோங்க. நமக்கு வந்து அந்த குஞ்சத்தில் வந்து நமக்கு பாசி இந்த மணிகள்லாம் இருக்குது இல்லையா, அந்த இதை வந்து ஊசி வந்து டச் ஆகாத அளவுக்கு வந்து பார்த்து கவனமாக தைச்சிக்கோங்க. ஊசி வந்து அதில் டச் ஆச்சு அப்படின்னா வந்து நமக்கு அந்த மணியெல்லாம் உடஞ்சிரும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக தைச்சிக்கோங்க. புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து ஏற்கனவே வந்து தைச்சி பழகினவங்களுக்கு வந்து இது வந்து தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். புதுசாக தைக்கிறவங்க வந்து சிங்கிள் ஃபுட்டர் கூட கடையில் கிடைக்கி மிஷினில் உள்ளது. அதை கூட வந்து நம்ம வந்து இதே மாதிரி லேஸ் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து மிஷினில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா வந்து இந்த மணி பாசி இதெல்லாம் அந்த மாதிரி லேஸ் இருக்கிறது வந்து உடஞ்சிராது. நமக்கு வந்து தைக்கிறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து அதை வாங்கி மாட்டிக்கோங்க. இந்த மணி பாசி இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனமாக தைச்சிக்கோங்க, இல்லைன்னா வந்து உடஞ்சிரும். ஃபுல்லாக வந்து ஓரத்தில் நீட்டாக தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா கூட 2 தையலாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி ஃபுல்லாக போட்டுடலாம். இப்போ ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நான் காமிக்கேன் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். நம்ம கையால் வந்து வீட்டில் கொஞ்சம் வச்சோன்னா கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். இது வந்து ரெடிமேட்டு இதிலே கிடைக்கிறதுனால வந்து கொஞ்சம் சீக்கிரம் வந்து நமக்கு ஒர்க்கு முடிஞ்சிடும். அதனால தான் நான் இதை வாங்கியிருக்கேன். இப்போ ஃபுல்லாக முடிக்க போகிறேன். அதே மாதிரி வந்து ஸ்டார்டிங் பண்ணுற இடத்துல நம்ம வந்து ஓரத்தை வந்து எப்படி மடக்கி விட்டோமோ அதே மாதிரி வந்து இந்த எண்டிங் ஆகிற இடத்துலையும் வந்து நம்ம லைட்டாக வந்து அந்த ஓரத்தை வந்து மடக்கி விட்டு தைச்சிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ரெடிமேட் குஞ்சம் வந்து நல்லா சூப்பராகவே வந்திருக்கு.
நீங்களும் இதே மாதிரி வந்து டக்குன்னு வந்து ஏதோ ஒரு சேலையில் வந்து குஞ்சம் வைக்கணும், டைம் இல்லை அப்படின்னா இதே மாதிரி வந்து ரெடிமேட் குஞ்சம் வந்து கடையில் கிடைக்கும், வாங்கி தச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா SM Arts தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்றத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.